வணக்கம். நான் உங்கள் பழனி ஜெயம் வேணுகோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு புகழ் பெறும் ஜாதகம். ஒரு ஜாதகம் புகழ் பெறுமா இல்லையாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, புகழை குறிக்கக்கூடிய பாவம் 5ஆம் பாவம், புகழை குறிக்கக்கூடிய பாவம் 9ஆம் பாவம். இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீண்ட கால புகழை குறிக்கிறது 9ஆம் பாவம், குறுகிய கால புகழை குறிப்பது 5ஆம் பாவம். அப்போ ஒரு ஜாதகத்தில் 5, 9 லக்னாதிபதி சம்மந்தப்பட்டிருந்தா கண்டிப்பா இந்த ஜாதகருக்கு புகழ் உண்டு. லக்னாதிபதி 5ஆம் அதிபதியோட சம்பந்தப்பட்ட அந்த தசாபுத்தி காலகட்டத்தில் குறுகிய புகழ் உண்டு. லக்னாதிபதி 9ஆம் இடத்தில் சம்பந்தப்பட்டு அந்த தசாபதி நடந்தால் நீண்ட புகழ் உண்டு. லக்னாதிபதி 5, 9 தொடர்பு ஏற்பட்டால் எப்பொழுதுமே ஜாதகருக்கு இரவா புகழ் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் இந்த 3 பாவாதிபதிகளுக்கும் வீடு கொடுத்தவர்கள், சாரம் கொடுத்தவர்கள் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு சூரியன் தொடர்போ அல்லது சந்திரன் தொடர்போ, லக்னம் லக்னாதிபதிக்கு சூரியன் சந்திரன் தொடர்பு இருந்தால் அந்த ஜாதகருக்கு புகழ் என்பது கடைசி வரை இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது சூரியன் சாரத்திலோ, லக்னாதிபதிங்கிறது சூரியன் சாரத்திலோ, லக்னம்ங்கிறது சந்திரன் சாரத்திலோ, லக்னாதிபதிங்கிறவர் சந்திரன் சாரத்திலோ இருந்தால் எந்த வகையிலாவது லக்னம் லக்னாதிபதிக்கு சூரிய சந்திரர்கள் தொடர்பு ஏற்பட்டால் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு கடைசி வரை புகழ் உண்டு. காரணம் என்னென்னா, சூரியனையும் எல்லாத்துக்கும் தெரியும், சந்திரனும் எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அறிமுகம் தேவையில்லை. அப்போ எல்லோருக்கும் தெரிந்த நபராக லக்னம் லக்னாதிபதி சூரிய சந்திர தொடர்புடையவர்கள் விளங்குவார்கள் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பொதுவான தகவல். ஒரு ஜாதகத்தில் 5, 9 லக்னாதிபதி சூரியன் சந்திரர்கள் இவர்கள் 5 பேருமே பாதிக்கப்படாமல் இருந்தால் இதில் 5 பேரில் எத்தனை பேர் வலிமையாக இருக்காங்களோ அதை பொறுத்து அந்த ஜாதகருடைய புகழ் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 5 பேருமே பாதிக்கப்பட்டால் அந்த ஜாதகருக்கு புகழ் இருக்காது. 5ல் எத்தனை பேர் வலிமையாக இருக்காங்களோ அதை பொறுத்து ஜாதகருக்கு புகழ் உண்டு. இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள். நன்றி, வணக்கம்.